ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி புளியம்பழத்திலிருந்து எப்படி ஜாம் தயாரிக்கலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். 500 கிலோகிராம் புளி எடுப்போம். அரை கிலோ புளி எடுத்து சுடு தண்ணியில் அதை போட்டு நாங்கள் இப்படி நல்லா பிசைய போகிறோம். இப்படி பிசைகிற நேரத்தில் அதில் இருக்கிற விதைகள், நார், அதில் ஓடு, புளியம்பழத்தின் ஓடு எல்லாமே வேறையாக வந்துடும். அந்த சாறு தான், புளிய சாறு தான் எங்களுக்கு தேவை ஜாம் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வடியை பயன்படுத்தி நாங்கள் அதை வடித்து எடுக்கிறோம். நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு அதை நல்லா கரண்டியால் சுடு தண்ணி என்றபடியாக கையை நேரடியாகக்குள்ளபடி இல்லாதானே கரண்டியால் பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை இந்த இப்படியான வடியில் நாங்கள் அதை வடித்து எடுக்கிறோம். இப்படியான வடியில் வடிக்கும்போது தான் வடிபடக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் திக்காக தானே இருக்குது அந்த புளி. இதுக்கு நிறைய தண்ணியில் ஊற்றி ஜாம் செய்யும்போது நிறைய தண்ணியை பயன்படுத்துகிறத நாங்கள் தவிர்த்து கொண்டால் எங்களுக்கு இலகுவாக இருக்குமன்றதுனால அளவாக தண்ணியை ஊற்றி நாங்கள் இப்படி அதை நாங்கள் பிரித்து புளிய பழத்துலேருந்து அந்த சாறை மட்டும் தனியாக நாங்கள் இப்போ அதை எடுத்துருக்கோம். அதை எடுத்து அதை ஒரு திராசை வச்சு இப்போ நறுக்க போகிறோம். எங்களுக்கு புளியோட சாறு மட்டும்தான் 1/2 கிலோ தேவை. 1/2 கிலோ ஜாம் செய்கிறதுக்குரிய இதுக்கு தேவை. இதை இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு அந்த வடித்த சாத்தை நாங்கள் காய்ச்ச போகிறோம். அதில் இப்போ நாங்கள் சுடு தண்ணி விட்டு தானே அதை பிழிஞ்செடுத்த நாங்கள், அதனால் அதில் இருக்கிற தண்ணி எங்களுக்கு வற்றணும். அதுக்காக வேண்டி அதை நல்லா அவிய விட்டு, பழப்புளியும் அவிய விட்டு காய்ச்சி பழப்புளியும் அவிஞ்சிடும் காய்ச்ச போகிறோம். காய்ச்சினதுக்கு பிறகு நாங்கள் இதில் 625 கிராம் சீனியை அதில் கலக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் புளிப்புத்தன்மை கூடுதலாக இருக்கிறதுனால நாங்கள் சீனியை 625 கிராம் எடுக்கிறோம். அதில் புளிப்பு சுவை இருக்குந்தானே, சீனியை கொஞ்சம் அதில் மடங்கில் கூட போட்டால் தான் அந்த புளிப்பு இல்லாமல் போகும்ன்றதுக்காண்டி சீனியை நாங்கள் 1/2 கிலோ புளிக்கு 625 கிராம் சீனி. புளி தனியாக புளிச்சாறு மட்டும்தான் 1/2 கிலோகிராம் எடுக்க வேணும். அதை எடுத்து இப்போ நாங்கள் நல்லா அவிக்க போகிறோம். அந்த தண்ணி ஊற்றின சுடு தண்ணி வற்றும் வரைக்கும் நல்லா நாங்கள் அவிக்க போகிறோம். கரண்டியை நடுவுக்குள்ளே வச்சு நாங்கள் அதை நல்லா கொஞ்சம் வற்ற விட்டு எடுக்க போகிறோம். ஒரே நாங்கள் கிண்டி கொண்டிருக்காமல் இருந்துட்டு அதை கிண்டணும். ஏன்னு சொன்னால் புளியில் இருக்க தண்ணி எங்களுக்கு வற்றணும். கரண்டியை உள்ள இது செய்துட்டு இருந்தால் புளி தண்ணி வற்றாது சீக்கிரமாக. அதனால் நாங்கள் இப்போ வற்ற விடுறோம். அது கொஞ்சம் வற்றினா பிறகு தண்ணி புளி கொஞ்சம் இறுக்கமாக வரும். எங்களுக்கு கொதிக்குது பாருங்கள். அந்த இறுக்கமாக கொதிக்கிற தன்மையில் வந்தோடனே நாங்கள் இப்போ என்ன செய்வோம், இந்த 625 கிராம் சீனி இருக்குதானே எங்கள்கிட்ட, அந்த சீனியை அதோடு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். புளி இறுகினதுக்கு பிறகு தான் சீனியை நாங்கள் அதில் போடணும். அந்த சீனியையும் போட்டு நாங்கள் நல்லா சீனி கரையும் வரைக்கும் அதை நாங்கள் காய்ச்சி அவிய வச்சு புளி அவியும் வரைக்கும் விட்டு எடுக்கணும். சீனியும் கசீர தன்மை இருக்கும் தானே, அதனால் சீனியையும் போட்ட உடனே அது சீனி கரைஞ்சி, சீனியோட தன்மை கரைஞ்சி அது வரும் வரைக்கும் நாங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இதில் புளியை கொஞ்சம் திக்காக வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அதில் எவ்வளோ ஒரு இறுக்கமாக அந்த புளி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்குண்டு. இப்போ அந்த சீனியை அதுக்குள்ளே நாங்கள் போட்டு சீனியை போட்டு சீனி கொஞ்சம் கரையும் வரைக்கும் அதை விடுவோம் நாங்கள். சரியா? இதுக்குள்ள நாங்கள் சீனி போட்டிருக்கோம். சீனி கரையும் இப்போ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் நடுவில் மட்டும்தான் அதை நாங்கள் கிண்டணும். சைட்டில் இருக்கிறதுகளை வலித்து அதுக்குள்ளே நாங்கள் போடக்கூடாது. என்னென்னு சொன்னால் சைட்டுகள் இருக்கிறது
கெதியாக வந்து கருகக்கூடிய மாதிரி இருக்கும் சைடில். அதனால் நாங்கள் நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும்தான் கிண்டி கொண்டு இருக்கோம். அந்த அவங்களுக்கு விளங்குது. நாங்கள் பாகு காய்ச்சினா எப்படி ஒரு நிலை வருமோ அதை மாதிரி அந்த பழப்புளி சீனியோடு சேர்ந்து ஒரு நுரத்தன்மையான இதில் அது வந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு விளங்கும். அது இந்த அதை காய்ச்சி அதை எடுக்க போகிறோம். இந்த காய்ச்சிட்டோம், கொஞ்சம் இறுக்கமான தன்மை வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தா விளங்கும். இதை நல்லா இன்னும் காய்ச்ச போகிறோம். ஏன்னா ஜாமங்களுக்கு தன்மையாக இருக்கையிலாத தானே இருக்கக்கூடாது. இறுக்கமான நிலைமை தான் ஜாம் இருக்குமேனே. அப்போ அதனால் நாங்கள் இந்த ஜாமை நல்லா காய்ச்சுவோம். காய்ச்சி முதல்ல அதை இறுக்கமாக வரும் வரைக்கும் காய்ச்சி எடுப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நாங்கள் இது ஜாம் பதம் சரியான்ற முறையை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி ஒரு சீனி பாகு காய்ச்சினா தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போமோ அதே மெத்தட் தான் இங்கே. ஒரு பாத்திரத்துலையோ ஒரு கிளாஸ்லேயோ தண்ணி எடுத்து நீங்கள் அதில் அந்த ஒரு துளியை அதுக்குள்ளே விடணும். விட்டு பார்க்கும்போது உள்ளே கரையாமல் நடுவுக்குள்ளே அது உருண்டையாக பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்தால் அந்த ஜாம் சரியான பதத்துக்கு முறைக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் போட்டு பார்க்க போகிறோம். இந்த போட்டு பார்க்குறோம் அது சரியான பதத்துக்கு வந்துட்டான்றதை நாங்கள் பார்க்குறோம். அது கரையாமல் இப்படி ஒரு உருண்டைத்தன்மையாக அடியில் இருக்கும். பதம் வரையில்னு சொன்னால் உருண்டையானதாக இருக்கும். இதுக்கு இப்போ ஜேமை நாங்கள் பாதுகாத்து வைக்கிறதுக்கு பாத்திரமோ அல்லது ஐஸ்கிரீம் கப்போ எடுத்து அதை சுடு தண்ணியில் தொட்டு நீக்கம் செய்யணும். தொட்டு நீக்கம் செய்து அதை நாங்கள் பாதுகாப்பான முறையில் சுட சுட பொதி செய்யணும். இந்த பாருங்கள், போத்தரை நாங்கள் நேரத்தோடையே தொட்டு நீக்கி வச்சுருக்கோம். கொதிக்கிற நீர் 150 செல்சியஸ் கொதிக்கிற நீரில் இந்த போத்தலை போட்டு எடுத்து இந்த இதில் நாங்கள் வைக்கிறோம். அந்த ஜேமை பாதுகாத்து அதுக்குள்ளே அடைக்கிறோம். ஐஸ்கிரீம் பாஸ்கெட்டில் தான் நாங்கள் இதை அடைக்கிறோம். தொட்டு நீக்கி இதை அடைக்கிறோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஜாம் சாப்பிட்றதுக்கு தயாரான நிலைக்கு வந்துட்டு